லாஸ்ட்ல இந்த வாரம் விஜய் சேதுபதி அவர்கள் சௌந்தர்யாவுக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிற பேச்சு எழுந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் சௌந்தர்யா அந்த வாரம் நடந்துக்கிட்டாங்க. அவங்க ஒரு டாஸ்கில் நடந்த பிரச்சனையில் ராணவ் கிட்ட வரம்பு மீறி பேசினதா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் வீட்டில் 67வது நாளாக தொழிலாளர்கள் டாஸ்க் நடந்துகிட்டு இருந்தது. இதில் அருண் பிரசாத், ரயான், ராணவ், சத்யா, பவித்ரா, அன்ஷிதா, ரஞ்சித் அவங்கெல்லாம் தொழிலாளர்களாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் வேலை சொல்கிற ஆலை மேலாளர்களாக சௌந்தர்யா, முத்துக்குமரன், மஞ்சரி, ஜெஃப்ரி, விஜய் விஷால், தீபக் இவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த டாஸ்கில் சரியாக விளையாடாத 2 டீமில் உள்ள மெம்பர்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் மேலாளர் டீம்லேருந்து விஜய் விஷாலை தொழிலாளர் டீமுக்கு மாற்றினாங்க. அதே மாதிரி தொழிலாளர் டீம்லேருந்து அருண் பிரசாத்தை மேலாளர் டீமுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இந்த டைமில் தான் தொழிலாளர் டீமில் இருந்த அன்ஷிதா கொடையை பிடிச்சிக்கிட்டு மலையை ரசித்தபடி நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ அதை கவனித்த மேலாளர் சௌந்தர்யா, வேலை டைமில் மலையை ரசிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவங்க கையில் இருந்த கொடையை பிடிச்சி பிடுங்கினாங்க. அப்போது அன்ஷிதாவுக்கு ஆதரவாக தொழிலாளர் டீமில் இருந்த ராணவ் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. தொழிலாளர் மேலே கை வைக்கிறது அநாகரிகம் அப்படின்னு சொல்லி அவர் பேசினார். இப்போது அன்ஷிதா சொன்னாங்க, நான் ஃப்ரீ டைமில் தான் நான் மலையை ரசிச்சிட்டு இருந்தேன், நான் வேலை பார்க்குற டைம் கிடையாது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சௌந்தர்யா அதை கேட்காம அவங்க கையிலேருந்து கொடையை பிடுங்குறாங்க. இதை எதிர்த்து பேசின ராணவ் கிட்ட அநாகரிகமாக பேசுகிறாங்க சௌந்தர்யா. ஆல்ரெடி விஜய் சேதுபதி 2 டைம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க சௌந்தர்யாவுக்கு. பிக் பாஸ் வீட்டில் கொடுக்குற டாஸ்க்கை ஒழுங்காக விளையாடாமல் இருக்கிறது, அப்புறம் அநாகரிகமாக பேசுகிறது, அப்புறம் அங்கே போகிற ரூல்ஸ் எல்லாம் மதிக்காமல் அதை புறக்கணிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி 2 டைம் வார்னிங் பண்ணாங்க. இப்போ இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல விஜய் சேதுபதி இந்த பிரச்சனையை கண்டிப்பாக பேசுவார். இது 3வது டைம்ங்கிறதுனால மறுபடியும் வார்னிங் கொடுப்பாரா இல்லை ரெட் கார்டு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க.